Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றை வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பு திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கின்றோம். இன்றைய நாளின் வார்த்தையின் வழிபாட்டின் வழியாக நமக்கு நாம் இறை வார்த்தையை எப்படி நமது வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியில் 4 விதமான நிலங்கள் குறிப்பிடப்படுகின்றன: பாறை, பாதை, முட்செடி, நல்ல நிலம். நாம் ஒவ்வொருவரும் இதில் ஏதாவது ஒரு நிலத்தில் இருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நாம் பாறை நிலத்தின் சொந்தக்காரர்களாக இருந்தால் நாம் அடுத்தவரை நமக்குள் விடமாட்டோம். நான் தான் என்ற ஆணவத்திலே வாழ்வோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று வாழும் பொழுதுதான் அடுத்தவருக்கு எனது வாழ்க்கையிலே இடம் இருக்கிறது, அவர்களை ஏற்றுக்கொள்ளுவேன் என்ற சிந்தனை நமக்கு வரும். அதை தரக்கூடியவர் இறைவன்தான். நமது இதயத்தை கரைத்து அவருடைய வார்த்தையின் வழியாக தெளிவாக்கி, இந்த பாறைக்குள் பாறை உடைக்கப்பட்டு இறை வார்த்தை அதை தாண்டி செல்ல வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம். இறைவனிடம் வேண்டுவோம், இறை வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமது உள்ளத்தை தொடட்டும். நாம் வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்ட இதயத்தை உள்ளவர்களாக உறவோடு வாழ்வோம். எனவே பல நேரங்களிலே இறை வார்த்தையை நாம் அலட்சியப்படுத்தியிருக்கின்றோம், சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கின்றோம். அவைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியேயான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 மற்றும் 4 முதல் 10 வரை. பென்யமின் நாட்டு அனதோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இல்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என்றும் நான் வெட்கமுறவிடாதேயும் உமது நீதிக்கேற்ப விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டருளும். ஆண்டவரே, வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும்.
எனக்கு கற்பாரையாகவும் அரணுமாகவும் என்றும் இருக்கின்றேன். பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். ஆண்டவரே என் வாயுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். எனது தலைவரே நீரே என் நம்பிக்கை, இளமை முதலாய் நீரே என் நம்பிக்கை. எனது தலைவரே நீரே என் நம்பிக்கை, இளமை முதலாய் நீரே என் நம்பிக்கை. பிறப்பில் இருந்து நான் உமை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தேன். தாய் வயிற்றினின்றே நீர் என்னை பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே என் வாயுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருள் செயல்களை என்னால் கணித்திட இயலாது, இளமை முதல் நீர் கற்பித்து வந்தீர். வியத்தகு செயல்களை அருவித்திடுவேன். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். இறைவனின் வார்த்தையை விதையாகும், அதனை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள்
முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே வழிபாட்டின் வழியாக நாம் இறை வார்த்தையை எப்படி நமதாக்குகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வார்த்தையில் குறை இருக்கிறதா அல்லது நம்மிடத்தில் குறை இருக்கிறதா என்பதை சிந்தித்து அலசி பார்த்து, வார்த்தையில் குறையில்லை, குறையிருப்பது என்னில்தான், என் இதயத்தில்தான் என்பதை நாம் உணரும் பொழுது நம்மை நாமே திருத்திக் கொள்ளுவோம் ஆண்டவர் இயேசுவுக்காக. உங்களுக்கு பிரமிட்னு என்னன்னு தெரியுமா? பிரமிட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? படிக்கலை. படிச்சிருக்கீங்க, மறந்துருக்கிறீங்க. ஸ்கூல் குழந்தையோட பெரியவங்க இருக்கிறீங்க, அதனால் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிரமிடுன்னா எகிப்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்து, நாம் இங்கே அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் சுலுவு வைக்கிறோம். ஆனால் அவங்க நல்ல குழியெலாம் தோண்டி அதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு பல வருடங்களுக்கு உள்ளே வைக்கிறாங்க, வச்சு மேலே கட்டடம் கட்டிடுறாங்க. அப்படி இருக்கிறது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரமிட். அப்படி ஒரு பிரமிடை உடைத்து பார்க்கும் பொழுது அந்த பிரமிடுக்குள்ளே ஒரு கை கோதுமை மணி இருந்தது. ஒரு கை கோதுமை மணி இருந்தது. அந்த கோதுமை மணியை எடுத்து ஒருவர் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாருனா, ஒரு நிலத்தில் கொண்டே போடுறார். போட்டுட்டு தண்ணி ஊற்றுறாரு, உரமெல்லாம் போடுறார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கோதுமைகள் வளர்ந்திருந்தன, வளர ஆரம்பித்து விட்டன. ஆனால் அந்த கோதுமை எவ்வளவு பழையது தெரியுமா? 5000 வருஷம் பழையது. 5000 வருஷத்திற்கு முன்னாலே அந்த பிரமிடுக்குள் போடப்பட்ட அந்த கோதுமை மணி சரியான நிலத்தில் வந்து விழுந்த காரணத்தினாலே, தண்ணீர் கிடைத்ததினாலே அது வளர ஆரம்பித்து விட்டது. குறை விதையில் இல்லை, நிலத்தில் இருந்தது. அந்த நிலத்திற்கு வந்து அதுக்கு தேவையானது கிடைத்தவுடன் அது வளர ஆரம்பித்து விட்டது. இது ஒரு பெரிய அதிசயம். ஒரு விதை, அதற்குள் இருக்கக்கூடிய உயிர் 5000 வருடங்களுக்கு பிற்பாக அது வளர்கிறது என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் தெளிவாக தெரிகிறது. சாதாரண விதைக்கே இப்படி என்றால், இறைவனுடைய விதை, வார்த்தை இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு அது நீடித்திருக்கும்? உலகம் எவ்வாறு தோன்றியது? உலகம் எவ்வாறு தோன்றியது? யோவான் நற்செய்தியை முதல்ல பார்க்கிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை, அவரிடம் வாழ்வு இருந்தது என்று யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகம் எப்படி உண்டாச்சு? இறை வார்த்தையினாலே உலகம் உண்டாயிற்று. அதே வார்த்தையின் வழியாக தூய ஆவியானவர் ஊதுகின்ற பொழுது அந்த வார்த்தை மனிதனாக உண்டாகினோம் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த இறை வார்த்தையானது உலகம் தொடங்கியது முதல் இருக்கக்கூடிய வார்த்தை, உலகம் முடியும் வரை இந்த வார்த்தை இருக்கும். எனவே இந்த வார்த்தையை நாம் எவ்வளவு தூரத்திற்கு உள்வாங்கிக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருப்போம், கடவுளை, இறை தந்தையை அறிந்தவர்களாக இருப்போம். இந்த இறை வார்த்தை நம்மில் இருக்கக்கூடிய
நமது வாழ்க்கையை மாற்றுகிறது, தொடர்ந்து மாற்றுகிறது. ஒரு நல்ல நிகழ்வை வாசித்தேன். ஒரு அமெரிக்க எழுத்தாளர் H.L. Gee என்பவர் எழுதியிருக்கின்றார். ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அந்த நிகழ்வு என்னன்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த பங்குல தினம் தினம் வயதான ஒருத்தர், தாமஸ் தாத்தா, காலையில் கோயிலுக்கு வருவார், மக்களுடையெல்லாம் பேசுவார், போயிடுவார். மிகவும் பக்தியானவர். அவர் ஆசிரியர் வேலை பார்த்தார். ஆசிரியர் வேலை பார்த்த பொழுது சண்டே ஸ்கூல், ஞாயிறு மறைக்கல்விக்கு அவரை தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வேலையும் அவர் பார்த்தார். வயதாகிவிட்டது. அவர் வயதை ஒத்தவர்களும் அவருக்கு மூத்தவர்களும் எல்லோரும் இறந்து விட்டார்கள். அந்த பங்கிலே இருக்கக்கூடிய ஒரு சில வயதானவர்களிலே அவரும் ஒருவராக இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று அவரும் மரித்து விடுகிறார். அவரை மரித்தவுடன் இந்த எழுத்தாளர் நினைக்கிறார், இந்த மனிதன் இவ்வளவு வேலை பார்த்தானே, அவருடன் சேர்ந்தவர் எல்லோரும் செத்து போயிட்டாங்களே, இப்போ கல்லறைக்கு போகிறப்ப அவரோட போகிறதுக்கு யாரும் இல்லையா அங்கே போய் அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த எழுத்தாளர் தான் அந்த கல்லறைக்கு போகிறார் ஒரு அடக்கத்திற்காக. அங்கு சென்ற பொழுது இந்த எழுத்தாளர் ஒரு புதிய மனிதனை பார்க்கின்றார். பார்ப்பதற்கு அவர் மிலிட்ரி மேனை போல இருக்கிறார். அவரை பார்த்தவுடன் ஏன் இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைக்கிறார். அந்த அடக்கத்தின் பொழுது அவர் ஒரு அரசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையுடன் இந்த தாமஸ் ஆசிரியர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார் புதைப்பதற்கு முன்பாக. இந்த எழுத்தாளருக்கு தெரியவில்லை, இவ்வளவு பெரிய சல்யூட் அடிக்கிறாரே, அரசர்களுக்கு மட்டும்தானே அதை கொடுப்பார்கள், இவருக்கு அடிக்கிறாரே என்று அவரிடம் மெதுவாக பேச போகிறார். ஆனால் அவர் ரெயின்கோட் போட்டிருந்தனால அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பேசிட்டு இருக்கப்பவே ஒரு காற்று அடிக்குது. அந்த ரெயின்கோட் கொஞ்சம் விலகிறப்ப பார்க்குறாரு, அவர் மிலிட்ரியில் ஒரு பெரிய ஆஃபீஸர், பிரிகேடியர் என்று சொல்வார்கள், அவ்வளவு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர் இந்த சாதாரண ஆசிரியர் இறந்திருக்கு வந்திருக்கின்றாரே என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த தாமஸ் ஆசிரியர் எனக்கு பள்ளி பருவத்தில் சண்டே ஸ்கூல் கிளாஸஸ்லாம் எடுத்தார். இறை வார்த்தையை எடுத்து கூறினார். அதில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். ஆனால் நான் அப்போ ரொம்ப சுட்டியானவன், சரியாலாம் கவனிக்க மாட்டேன். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன். இருந்த போதிலும் அவர் அந்த தெய்வீகத்தை என்னுள் புகழ்த்தினார். ஆண்டவர் இயேசுவின் மதிப்பீடுகளை அந்த பைபிள் வழியாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்குள் சென்று சென்று நான் இன்று ஒரு பெரிய நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர். ஏனென்றால் அவர் இயேசுவின் மதிப்பீடுகளை என்னுள் போட்டிருக்கிறார். உண்மை, நேர்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்வது போன்ற அனைத்து விதமான ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகள் என்னுள் போட்டவர் இந்த ஆசிரியர். எனவே நான் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதை நான் வாசித்த பொழுது நினைத்து பார்த்தேன், நாம் எல்லோருக்குமே பங்கிலே அல்லது படிக்கின்ற காலத்தில் வேதத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இறை வார்த்தையை கேட்டுக்கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம் நாம் காட்டுவது கிடையாது. ஆனால் இளம் வயதிலேயே நாம் அந்த இறை வார்த்தையின் மீது நாட்டம் வைத்திருக்கும் பொழுது அது நம்முள் சென்று நம்முள் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நமதாக்க அது நிறையவே உதவியாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் 4 விதமான நிலங்களை பற்றி சொல்லப்படுகிறது. வார்த்தையை பெறுவதற்கு வழியோரம் விழுந்த விதைகளை அந்த சாத்தான் எடுத்து சென்று விடுகிறது. அடுத்தபடியாக பார்ப்போமேயானால் பாறையின் மீது விழுந்த அந்த விதை முளைக்காமலே போய்விடுகிறது. ஏனென்று பார்ப்போமேயானால் நாம் பாறையைப் போல மனம் உள்ளவர்களாக இருந்தால் யாரையும் நம்முள் நுழைய விடமாட்டோம். நான் சொல்லுவதுதான் சரி என்ற அகந்தையிலே வாழ்ந்து விடுகின்றோம். அதுதான் அந்த பாறையில் விழுந்த
வார்த்தையை குறிக்கிறது. நமது வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் எனது வாழ்க்கையிலே நான் அடுத்தவரை சொல்லுவதை கேட்கின்றேன் என்று பார்ப்போம். நிறையவே இருக்க மாட்டோம், குறைவாகத்தான். வளர வளர எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு அகந்தை என்னுள் வந்து விடுகிறது. அது அந்த பாறையில் விழுந்த விதைக்கு சமமாக இருக்கிறோம். நடைபாதையில் விழுந்த அந்த வார்த்தைகள் என்னுள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது என்றால், நான் மிதிபட்டு சாக வேண்டியவன், எல்லோரும் என்னை ஏறி மிதிக்கலாம், போகிறவங்க வர்றவங்களாம் என்னை ஏறி மிதிக்கலாம் என்று நினைத்து என்னுள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளுகிறேன். அதுவும் தவறானது. அதையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், முட்செடிகளுக்கு இடையிலே விழுந்த விதை. முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதை வளர முடியாது, முள் அமுக்கிவிடும். அந்த ஒரு நிலையிலே நாம் பலவிதமான கஷ்டங்களினாலே, உலக சுகங்களினாலே இறை வார்த்தையை நமதாக்கிக் கொள்ள நாம் தயங்கி விடுகிறோம். பல நேரங்களிலே இறை வார்த்தையை கேட்டால் நான் கிறிஸ்தவன் என்பதை அடுத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக கூட, வசதிக்காக, வாய்ப்புக்காக நான் கிறிஸ்தவன் இல்லை என்பதை போல வாழ்ந்து விடுகின்றோம். இறை வார்த்தை என்னில் செயல்படவில்லை, முள் போட்டு அமுக்கி விடுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக பலன் தருகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நமது உள்ளம், நமது இதயம் இறை வார்த்தையை நிறைவாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு நாம் பண்படுத்த வேண்டும். நாம் அப்படி பண்படுத்தி உள்ளத்தால் வாழ்கின்ற பொழுது அடுத்தவரை ஏற்று வாழ்வோம். அடுத்தவரை ஏற்று வாழும் பொழுது நமது உறவுகள் வலுப்பெறுகின்றன. பிறரோடு இருக்கக்கூடிய உறவிலே நான் வளர்கின்றேன். எனவே அனைவரும், நானும் அவர்கள் அடுத்தவர்களும் இணைந்து இறைவனை போற்றுகின்றோம் என்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். அப்படி முழுமையாக நாம் உயரும் பொழுதுதான் நாம் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையானது நம்மை உருவாக்குகிறது. இறை வார்த்தை உலகத்தை உருவாக்கியது. அந்த இறை வார்த்தை தொடர்ந்து மக்களை உருவாக்குகின்றது, செதுக்குகின்றது, புது வாழ்வை தருவதற்கு உதவியாக இருக்கின்றது என்பதை உணர்வோம். இறை வார்த்தை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். நம்மை நாமே கேட்டு பார்த்தோமேயானால், இறை வார்த்தையை நான் ஒரு நாளைக்கு எத்தனை விடை வாசிக்கிறேன்? திருப்பலிக்கு வரும் பொழுது கேட்கிறேன், வீட்டில் ஒருவேளை திறந்து ஒரு லைன் வாசிக்கிறேன் என்று கூட நாம் சொல்லலாம். நம்ம வாசிப்பது மிகவும் குறைவு. இறை வார்த்தை வழியாக இறைவன் என்னோடு பேசுகிறார். இன்றைய நாளிலே என்னோடு பேசுகிறார், என்றென்றும் பேசுகிறார். எனக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அமைவது இறை வார்த்தை என்பதை உணர்வோம். ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையே நமக்கு வழியாக இருக்கட்டும், ஒளியாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி
எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசீர் வழங்கி புனிதப்படுத்தியதைப் போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோடு உம்மை போற்றுகின்றன. எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இக்காணிக்கைகள் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். இதனால் உமது இரக்கத்தின் உதவியடைந்து பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்து அவர்களுக்கு அந்த உமது அமைதியை தந்து அதை உலகின் கடைக்கோடி வரை சென்று கொடுக்க பணித்தீரே. நாங்களும் உமது அருளினாலே அந்த உமது உயிர்ப்பின் அமைதியை பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உமது அமைதியில் வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தந்திரளம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அமைதியை மகிழ்வோடு அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூயாவியின் ஆற்றலால் உமது மரணத்தின் வழியாக எங்களுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்க உம்முடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை என்றும் உம்முடைய அன்பு கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். எங்களை ஒருபோதும் உம்மை விட்டும் எம் சகோதர சகோதரனிடமிருந்தும் பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு இன்று அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லுவதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய்
தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்கள் எங்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், இத்திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. கொட்டப்பட்டு மாமரியே ஆரோக்கிய மாதாவே உன்னருமை பிள்ளையம்மா என் குறைகள் தீருமம்மா. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.